கமனாட்டி அப்பா பாப்பா என் மூடியா கெடுத்துட்டிய. ஏண்டா இப்படி குரங்கு மாதிரி குதிச்சுட்டு இருக்க? உன் எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட உனக்கு கவலையே இல்லையா? என் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படா நீ இருக்கிய. எல்லாத்துக்குமே நான் தானா? அதுலடா முண்டோ. தெரியும். சாந்தி ஊர்ல இருந்து வரா, அவளை லவ் பண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்க, சொத்தெல்லாம் சொந்தமாக்கிக்க. கேட்டு கேட்டு கிழிஞ்சே போச்சு காது ஜவ்வு. இத்தனை நாள் கேட்டேல்ல, இப்ப காட்டு காரியத்துல காட்டுறதா எப்படிங்கிறேன். அதற்கான செட்டப் எல்லாம் தயாரா? என்ன சதி திட்டமா? மகனே, நீ ஒரு அயோக்கியன். உங்க மகனாச்ச பொம்பளை பொறுக்கி, உங்கள மாதிரியே குடிகார, பரம்பரை பழக்கம். இப்படி தாண்டா சாந்திக்கு தெரியும். நீ ஒரு ஹீரோங்கிறதையும் அவகிட்ட நிரூபிச்சு காட்டணும். ஹீரோவா? அது எப்படி? கரடா தம்பி, மடக்கம் சின்ன முதலாளி ஒரு பொம்பநாட்டி முன்னால 4 கம்முநாட்டி பசங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சா அவன் தான் ஹீரோ. வெரி ஈஸி. நமக்கு முன்னாடி அவங்க வந்துகிட்டு ஹீரோ ஆயிட்டா? பயப்படாதீங்க, என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால உங்ககிட்ட கை நீட்டவே மாட்டாங்க. இதுதான் செட்டப்பா? ஓகே ஓகே. அப்ப பாரு. கருடன் செட்டப்பா? சுகுமார், யார் இவங்கெல்லாம்? யாரும் திருட்டு பசங்க போல இருக்கு. பெரிய மம்முட்டியா நினைப்பு. நீ கவலைப்படா சாந்தி, அவனுங்க ட்ரெஸ்ஸே இல்லாம அவனுங்க அட்ரஸே இல்லாம ஆக்கிட்டு வரேன். மரியாதையா இந்த கல்லை எடுக்க போறீங்களா இல்ல உங்க அட்ரஸே இல்லாம ஆக்கிட்டுமா? பின்கோடு உள்பட. ஒரே அடியில என் அட்ரஸே மறந்து போயிடும் போல இருக்கு. அடே அடே அடே, என் பின்கோடையாவது விட்டு வைக்கடா. கை நீட்ட மாட்டாங்க, கை நீட்டி பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னியடா கருடா. இப்படி சொரிநாய் அடிக்கிற மாதிரி துரத்தி துரத்தி அடிக்கிறாங்களே. டேடி பசங்களா, மொத்த பணத்துக்கும் துரோகம் பண்றீங்களேடா. தர்மத்துக்காவது அந்த பொண்ணு முன்னாலே 2 அடி வாங்குங்கடா. முதலாளி, பிளமா ஒண்ணு விளையிலையே. நான் தான் விழுந்த பழமா. 120 கிலோ ஆச்சா? பிளமாத்தான் விழும். டிரைவர், சீக்கிரம் வண்டி அடி. கீழே இறங்கிட்டீனா? ஒன்னு அறியாத கண்ணி புருடா. அண்ணே விட்டு சொல்லுங்க, விட சொல்லுங்க. ஆமா அண்ணா. ஐயா அம்மா அப்பா, ஐயா ஐயோ உரம்போக்கு. என்னடா சொன்ன? 8 மட்டும் தான் விட்டீங்க, இந்த 1 மணத்தையாவது விட்டு வைங்கடா. ஊர்றாவையா மேல உட்கார்றா. டேய், தண்ணி அடிக்கிறதுலயா இந்த ரெண்டுத்துலயும் முதலாளி தொழிலாளி என்ற வேற்றுமையே எனக்கு கிடையாது. அப்ப ஏறுடா. ஏறிட்டா இருக்கு. கட்டில ஏறான்னு சரியா உட்கார்றான். ஃபாரின் ஜிஎஸ். அந்த பொண்ணு யாருங்க முதலாளி? எங்க சொந்தக்கார பொண்ணு. யாண்ட சொல்லவே இல்ல. வாதில மறந்துட்டேன். இதெல்லாம் மறந்துடுவீங்களா? சோசியலிசம் சோசியலிசம் சொல்றாங்களே, இதுதான்டா சரியா? என்னத்தான் அவர் என்னைத்தான். Come in. Get out of my room. ஐயோ, இதுக்கு எப்படியா? இப்ப கேளு. Come in. Please come in. இந்த சேலையில உன்னை பார்த்தா ரம்பா கிச்சிச்சி ரம்ப மாதிரி இருக்க. எந்த சேலையிலயும் நான் அழகாத்தான் இருப்பேன். வந்த விஷயத்த சொல்லு. மரட்டாது சாந்தி, நாளைக்கு உன் பர்த்டே இல்ல, சின்ன பிரசன்டேஷன். எனக்கு சிகப்பு கலர் தான் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு வருங்கால புருஷனான எனக்கு தெரியாதா? கேட்ல இருக்கிற போர்டை கழட்டி முதல்ல உன் கழுத்துல மாட்டணும். சாந்தி, என்ன சொன்ன நீ? Get out! ஐயோ,
சாந்திய லவ் பண்றது, அவளை ஃபாலோ பண்றது, அவகிட்ட உத வாங்குறது, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. சுலபமா அவ கழுத்துல தாலி கட்ட என்னடா வழி? ஒரு செட்டப். என்னடா செட்டப்? முதல்ல சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சிடுங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் தானா நடக்கும். என்னடா சம்பிரதாயத்தையே மாத்துற? காதை நீட்டுங்க. நீட்டவே தெரியலையா? சில முதலாளி சுகுமார், நீ ஏன் இந்த நேரத்துல இங்க வந்த? ஒரு கன்னி பொண்ணு இருக்கிற இடத்துல, அதுவும் நடுராத்திரியில ஒரு தண்ணி பையன், சிச்சி ஒரு கன்னி பையன் ஏன் வருவான், எதுக்கு வருவான்? குடிச்சிட்டு வந்திருக்கேன். ராஸ்கல், கெட் அவுட். என்ன அடிச்சிட்டு இல்ல நீ? ஒன்னு விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன்டி. அவளுக்கு நடக்க வேண்டியது இவருக்கு நடந்து போச்ச. சம்பிரதாயத்தை உல்டா பண்ணா எப்படித்தான் நடக்குமோ? என்ன நடந்தது? சித்தி, இந்த பொறுக்கி பையன் குடிச்சிட்டு வந்து படிக்காத ஆண்டி, இந்த வீட்டுக்கே துரோகம் பண்றியடா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வாடா வாடா பொறுக்கி. என்ன இதெல்லாம்? என்ன நடந்தது? என்ன நடக்கணும்? நீ பெத்த சீமந்த புத்திரன் குடிச்சிட்டு வந்து சாந்திய பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இத பாரு, இனிமே அவனுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. மரியாதை அவனை வெளியே போக சொல்லு. ஏன் சும்மா அட்டிக்கிற? அப்படி என்ன பண்ண கூடாத காரியத்தை அவன் பண்ணிட்டா? சாந்தி என்னைக்குமே அவன் சொத்து தானே. இதெல்லாம் பின்னாடி நடக்க போறது. ஏதோ பையன் கொஞ்சம் அட்வான்ஸா ஆசைப்பட்டுட்டா. இதுக்கு போய் அங்கிள், இந்த பொறுக்கியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த நாகலிங்கம் மனச வச்சா நடக்காதது எதுவுமே இல்ல மாய்ச்சாய். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் சாந்தி வாழ்க்கையை நாசமாக்க நான் விட மாட்டேன். நானும் அப்படித்தான். என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தாம விட மாட்டேன். வாடா. அழாத சாந்தி, அழாதம்மா. சுகுமார், புரியுதா கண்ணு? குர்ரா ராசாச்சி, இந்த பக்கம் ரம்பம்பம்ப, இந்த பக்கம் உர்ராஷி. அசில பாதி உனக்குத்தான். இவனை நம்பாத, இவன் குடிகாரன். எந்த பூராவும் உனக்கு தான். ஆஸ்தி குடுடா. உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தண்ணி அடிக்கிறதுலயும் இன்னொன்னு உனக்கு தெரியும். இந்த ரெண்டுத்திலேயும் முதலாளி தொழிலாளன்ற வேற்றுமையே எனக்கு கிடையாது. எனக்கு கிடையாதுடா. ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வன்ட்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.